ஏய் சூர்யா காக்கி முன்னாடி கட்டுவியா கட்டுவியா நாங்கள் 3 பேரும் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம். தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கோம். சூசைட் பண்ண பார்க்குறாரு, காப்பாற்றுங்க அவங்களா. வெல்கம் பேக் டு புதுகை குடியில். இதோட சும்மா அசைடா 3 வெல்கம் பேக் புதுகை குடியில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க கம்பெனில ஒரு தாறுமாறா ஒரு 7 கிடா வெட்டி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மதியம் 1 மணிக்கு தான் லஞ்ச். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய் பிரான்ஸ். நாங்கள் இப்போ ஒரு ஏரியில் உட்காந்துருக்கோம். ஏரியில் நிறைய சென்டிமெண்ட்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு. ஆமாம், இந்த கம்பெனி அவர் லவர் கூட்டினாரு. ப்ரோ பொண்ணுன்னு தெரியாங்க ப்ரோ. பேசலாம் அப்படி என்னென்ன பண்ணியிருக்கேன். ஒரு நாள் குளித்தேன். குளிக்கல, பிடிக்குது, இழுக்கும் இல்லை. அப்படியே தலையை துண்டா போட்டு வாயோட வாயை வச்சு என்னடி சொல்ற? வாயோட வாயை வச்சு உருந்து என்னடி சொல்ற? அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு மீன் சாப்பிடல. ஒரு இது இருக்கு, ஒருத்தருக்கு வாழை பிடிக்கும், ஒருத்தருக்கு உடம்பு, எனக்கு வந்துட்டு மண்டலம். சரி, உனக்கு ஏன் அந்த மீன் மேல இவ்வளவு பைத்தியம் வந்துச்சு சொல்லு. எல்லாருக்கும் சிக்கன் பிடிக்கும், சில பேருக்கு மட்டன் பிடிக்கும். நமக்கு ஒரு மீன் பைத்தியம் ப்ரோ. மீன் ஒன் டைம் பாத்தீங்கன்னா கேட்டீன்ல வேற மீன் சாப்பாடு போட்டுருந்தாங்க. நல்லா ஆளை மண்டையா அரைச்சு வைக்கிறாங்கன்ட்டு எப்பவுமே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸ் தான் வைப்பாங்க கம்பெனில. நான் ஒரு பீஸ் வாங்கிட்டு இவருக்கு மட்டும் மண்டையை அரைச்சி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணோம், லிமிட்டா தான் சாப்பிடணும். லிமிட்டா சாப்பிடல, நல்லா மண்டை மீன் அப்படியே அள்ளி அடிச்சிடறாரு. அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், டெக் பாடி ஆகிட்டாரு. ஃபுல்லாக ஃபீவரு, முடியலை, 2 நாளாக எந்திரிக்கலை. அப்புறம் டேப்லெட்டாக வாங்கி போட்டு டிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு போயிருக்காரு. அப்போவும் அந்த வெறி விடலை. கேளுங்க, எப்போதான் சார் விடும்? எப்பதான் சார் அடங்கும் இந்த மீன் வெறி? தெரியல கதை, தெரியல இந்த மீன் வெறி. சொல்லுங்க. நான் ஒரு ரூபாய் விட மாட்டேன். மீன் வெறி நீங்க பொம்பளை நினைச்சிட்டீங்களா? மீன் பொம்பளை நினைக்கல, அதான் வாயில இப்படி வச்சு. அவனுக்கு அது கிடைக்கல, மீனாச்சும் கிடைக்குது. ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. சத்து மீன் சாப்பிட்றது சத்து தான். அதுக்கு நீங்க யாரும் சாப்பிடாம இருக்கீங்க. ஒரு லிமிட்டை தான். ஆனால் மண்டையில தான் சத்தே இருக்கு. மண்டையில தான் சத்து இருக்கு. அதில் உள்ள அந்த மூளை, மீனோட மூளை தான் இப்போ சாரிக்கலாம். இப்போ வேற வீடு ஏதாச்சும் பிடிச்சிருப்பீங்களே, சின்ன வீடு பெரிய வீடுன்ட்டு. இல்லை, இப்போ ஒரு வீடு பிடிச்சிருக்கான். நேற்று நைட்டு கிளம்பிட்டான், வண்டி சாவி எடுத்துட்டு. நான் ரூமுக்கு போயிட்டேன். ஓ, நைட் ரைடா? இல்ல, சத்தியமா சொல்லு, நைட்டே எங்கிட்ட காணாம போயிடுறீங்க. போகல ப்ரோ. திரும்பி நீ ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். இவன் என்ன பண்ணா, ரூமுக்கு நான் படுத்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் ரூம்ல போய் சாப்பிட்டு இருந்தேன். நீ சாப்பிட போல. இவங்க சாப்பிட்டு 2வது இட்லி வாங்கிட்டு வந்து கதான். சாவி எடுத்துட்டு 2வது எங்க போன என்ன கூப்பிட, எங்கடா போறேன்னு கேட்கறேன். சொல்லவே இல்லை. போன தூக்கிட்டு சாவி தூக்கி வெளியே ஓட்டான். திரும்பி இன்னும் திருட்டு முடிக்கிறான். நான் போல அப்படின்றான். அப்போனா நைட் ரைடு போறாரு. எங்க போறாரு, யாரு வீட்டுக்கு போறாருன்னு தெரியல. இடையில தான் காணாம போயிறாரு. அம்மா கூட காட்டு மைனா கொஞ்சி சொல்ல போனா எங்க டீம்ல பாக்க டீசெண்டா டிசிப்ளினா கொஞ்சம் அழகா ஸ்டைலா ஹீரோ மாதிரி. ஹீரோ மாதிரி இல்ல, ஹீரோ தான் அவரு. அப்படி இருக்கனால எங்க ஸ்டடிலாம் போட்டிருப்பான். ஆளு பேக்கேஜ் வச்சுட்டு அப்படி சின்னனா ஜிம் பாடி ஜம்முன்னு இருப்பான். அப்படி இருக்கனால எங்க கம்பெனில உள்ள எல்லா பொண்ணுங்களும் இவரை மட்டும் தான் பாக்குங்க. ஆனல தாண்டி தான் எங்களை பாக்குங்க. நாங்கெல்லாம் சைட் அடிக்கணும். Why? I don't know why. All the figures following my. ஏன்னா அவரு ஜிம்முக்கு போவாரு, ஒர்க் அவுட் போனாரு. இந்த டீசர்ட்டை கழுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 6 பேக்கு 8 பேக் தான் இருக்கான். இவருக்கு 10 பேக் தான் இருக்கான். நம்மளும் மட்டும்
அது பேர் அமௌண்ட் தரேன். சரி ப்ரோ வேட்டை சரி ப்ரோ காசு கொடுத்துருங்க ப்ரோ நான் கொஞ்சம் பில்டப் வச்சா எங்க அண்ணன் அரியண்ணா யாருன்னு நினைச்சீங்க அவர் ஒண்டியா வேட்டையாடி சிங்கத்தை அடிச்சு தின்ன சிங்கம்டா லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி விஜய் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய்ன்ற ஒரு எமோஷன்யா, விஜய்ன்ற ஒரு வார்த்தை கேட்டா கடைசி படம் ப்ரோ அப்படிங்க. உண்மையான தளபதி ரசிகர்னா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோ எஃப்டிஎஸ் ஆளா டிக்கெட் எடுத்து போயிட்டு படம் பார்க்கணும். அவன் தான் தளபதி ரசிகர். இவரை பாருங்க படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. படம் 6 மாசம் ஆச்சு. ரிலீஸ் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் படத்துக்கு போகாம இருக்கீங்க. எப்படியா உனக்கு மனசு ஒரு காசு இல்ல காசு இல்ல டிக்கெட் போட்டு கூட்டு போடாங்கன்னா கூட்டு போக மாட்டாரு. அதுக்கு தான் ஐடியா சொன்னேன், வாங்கடா இன்னைக்கு கடை கறி போறான் உட்காந்து கிச்சடி பண்ணான்னு. A few moments later. ப்ரோ அதில் போனால் அல்பாய்ஸில் போயிடுவோம். ரூட் இதெல்லாம் இதில் ரைட் லெஃப்ட் அதில் அட்வென்ச்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சிங்கம் சூர்யாவை பிராங்க் பண்ண போகிறோம். அது கதறோட போகிறோம். அவர் வந்து என்னென்ன சொல்லணும் பண்ண போகிறாரு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் உள்ள வேலையில் இருக்காரு, நாங்கள் வெளியே இருக்கோம். அவர் கால் பண்ணுறோம், பிராங்க் பண்ணுறோம், பங்கம் பண்ணுறோம். அந்த கம்பெனில உள்ள எல்லா பிள்ளையும் நீ கரெக்ட் பண்ணிட்டா நாங்கள் எங்கேயா போறது? நான் நவீனில் என்ன பண்ணுவேன் இப்ப கதிர சட்டை அப்படியே கால திருப்பங்க. உங்களுக்கு என்ன ஆளு வேணும் அவ்வளவுதானா? எனக்கு ஆளு வேணாம். நான் இப்ப அவங்களுக்காக போடுறேன். நான் அரிக்கும் நவீனுக்காகவும் அப்புறம் குண்டு அஜித்துக்காக. அஜித்லாம் யாரை கல்யாணம் பண்ணுவார் கடைசி காலத்தில்? அவர் சொல்றாரு சூர்யா வந்த கடை எனக்கு வாய்ப்பு போயிடுச்சு என்ன எல்லாத்தையும் நீயே கட் பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஏய் ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. இதுங்க ஒரு நிமிஷம் ஒரு லைன்ல வராங்க, அப்படியே கான்ஃபரன்ஸ் போடலாம். இப்போ கான்ஃபரன்ஸ் வருதுடா போட்டா ஆனா அது உண்மையா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். இது வந்து ஏதோ அப்புறம் என் பேர் ஏற்கனவே அங்கேயே போறேன்னா இல்ல ப்ரோ கான்ஃபரன்ஸ் போடுதான் இருங்க. ஏய் கான்ஃபரன்ஸ் போடலாம்டா. தெரியுமா உனக்கு? அவரு சூர்யாமா அவங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டோர்ல வேலை பாக்குறாரு. ஆமா ஏமா ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க. லைன்ல இருக்காங்க பேசுங்க. ஆமாமா பேசுறியா? சரி போடுங்க பேசுவோம். ஹலோ ஐயோ இல்லையா? அது பேச வந்திருக்கே சொல்லி பேசியா? ஏய் அதெல்லாம் கலாய்க்காது. உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பேசுங்க. ஏய் சூர்யா நாங்க பேசுறது உங்களுக்கு தொல்லையா தெரியுதா? ஐயோங்கிறீங்க. என்ன டவுட்? எல்லாம் பேச ஒரு லைன் இருக்காங்க ப்ரோ அவங்க. ஆனா என்ன சூர்யா நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க நினைச்சா எப்படி கலிஜா இருக்கிறீங்க? எத்த புத்தியா இருக்குன்னு பேசுறாங்க ப்ரோ. நல்லா இருக்கா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. வேணாம்க்கா நீ விட்டுருக்கா. என்னவா விட்டுரு. அவ்வளோதான் விட்டுரு. அக்கா உங்களுக்கு எனக்கு எல்லாமே அவர் ஏதோ ஜாக்கெட்னா முன்னாடி கட்டுமா பின்னாடி கட்டுமா இதெல்லாம் ஒரு ஆம்பளை கேட்பானாக்கா? தம்பின்னு கூப்பிட கூட மனசு வர மாட்டேங்குது. ப்ரோ இப்போ என்ன அவங்க லவ் பண்ணுறாங்க உங்களை என்ன சொல்கிறாங்க? எனக்கு வேணாம் சரி. என்ன பார்த்தா என்ன குதிரை வண்டி மாதிரி தெரியுதா? ஏத்துக்கு போறதுக்கு உன்னை நினைச்சேன். உசுரா நீ வேணும்ட்டு யோசிச்சேன்டா. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒரு உசுறு கொடுப்பேன் நினைச்சேன்.
கல்யாணம் பண்றதுக்கு உள்ளே இருப்பாங்க போனீங்களா? இப்போ என்ன ப்ரோ சொல்ற? இப்ப அந்த பிள்ளை அவனை லவ் பண்ணுன்னு சொல்லுது. அதுதான் லைன்ல வச்சு அதுக்குள்ள நீ இப்படி ஜாக்கிக்கு முன்னாடி பண்ணிட்டு ஓடி ஒரு மனசாட்சி இல்லை அவனுக்கு. என்ன பொம்பளை மட்டும் அப்படி ஜாக்கிக்கு முன்னாடி இப்படிலாம் பேசலாவா? என்ன ப்ரோ அது? என்னடா சூரியனா ரொமான்டிக்கா இருப்பாங்க போட்டிருக்கேன். நீ ஜாக்கிரலாம் போற என்ன ப்ரோ அது? என்ன ப்ரோ என்ன கேட்டா அதுக்குதான் கேட்கல. நீ பேசுனதே போகல கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அடுத்து எப்படி அந்த மூஞ்சில் நீ முடிப்ப? ஒரு வாரம் மட்டும் தலைவாரம் அடுத்த வாரம் வர மாட்டியா? அதுக்கு அடுத்த வாரம் போட்டுவான் வரதான் போட்டுவான். சரி எத்தனை மணிக்கு சாப்பாடு? நீ சாப்பாடு இருந்து போட்டே எங்களுக்கு பசி ஆறி போகுது. இந்த அளவுக்கு நீ போட்ட சாக்கிட்டு முன்னாடி கழுத்துவியா? இப்படிலாம் பொம்பளை மீன் கேட்கலாமா? சிங்கம் சூர்யாவா? நீங்க நைட்டு என் வேலை கழுத்துவீங்களா எப்படி கட்டுவீங்கிற மாதிரி. சரி சூர்யா போயிட்டு வரோம், பாய். ஃபோன் பண்ணுங்க போகும்போது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளையாட்ட முடியுது. உள்ளே போக போகிறோம் கம்பெனிக்குள்ளே. உள்ளே போயிட்டு என்னென்ன மெனு இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு கறி விருந்து, 7 கிடா வெட்டியிருக்காங்க. ஒரு மணியா போல இன்னைக்கு ஒரு புகை ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. நமக்கு அமால் டுமால்